ஹை ஃப்ரெண்ட்ஸ், கான்சன்ட்ரிக்ஸ்லேருந்து 5 ரோலுக்கான ஜாப் ரோலுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கில் இது வந்து டைரக்ட் அசஸ்மெண்ட்லேக்கே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் இப்போவே எழுதலாம், அப்படி இல்லைனாக்கா அசஸ்மெண்ட் லெட்டராகவும் எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கில் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கில் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட இனிஷியலு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர்லாம் போட்டுருங்க, ஃபாதர் நேம், ப்ரெசன்ட் அட்ரஸ், பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி, 18 இயர்ஸ் ஓல்டு ஆகிட்டிங்களா இல்லையா, ப்ரிஃபர்டு ஒர்க் லொக்கேஷன், மொத்தமாக ஒரு 17 ஒர்க் லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்படின்றது. அந்த ரீலொக்கேஷனுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இல்லைனாலுமே நீங்கள் வந்து எஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட இடத்துக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப், அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ யூடியூப்னு போட்டுருங்க. உங்களுக்கு நைட் ஷிப்ட்லாம் ஓகேவான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. எஜுகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், இப்போ நீங்கள் பேச்சுலர்ஸ் இல்லைனா மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்கனால கிராஜுவேட்னு போட்டது, இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்னு போட்டு என்ன படிக்கிறீங்களோ அது, பிஎஸ்ஆ, பிகாமா, நான் இங்கே பிஇ சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கில் நான் வந்து காலேஜ் நேம், உங்களோட காலேஜோட நேம் வந்து இங்கே போட்டுருங்க, இன்ஸ்டியூஷனோட நேமு, இங்கே என்ன யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியில் வரணும் அப்படின்றதே போடணும். இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கிறாரு. ஃபுல்லாக இப்போ கம்பெனி லைக் காலேஜோட பேர் இருக்குனாக்கா ஃபுல் காலேஜ் பேர் போடணும். யூனிவர்சிட்டியோட பேர் இருக்குன்னா ஃபுல் யூனிவர்சிட்டி நேம் போடணும். எப்போ ஜாயினிங் டேட்டு, எப்போ பாசிங் அதுவும் போட்டணும். ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா, பாஸ்ட்டாக இல்லை வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா அதுவும் போட்டுருங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க, இதுக்கு நோ போட்டுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 ரோல் இருக்குது. இந்த 5 ரோலில் உங்களுக்கு எது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கொடுத்துருங்க. இப்போ வாய்ஸ்னா வாய்ஸு, நான் வாய்ஸ்னா நான் வாய்ஸு, டெக்னிக்கல் சப்போர்ட்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டு. இதான் அந்த 5 ரோலு. எந்தெந்த லாங்குவேஜில் நீங்கள் பேசுவீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றது இங்கே போட்டுருங்க. அப்புறமா ஃபாரின் லாங்குவேஜஸ் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா உங்கள் மேலே ஏதாச்சும் வயலன்ஸ் இருக்கா, ஆர் அஃபென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே இந்த கம்பெனிஸில் ஏதாச்சும் அப்ளிகேஷனோ இல்லை ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா எடுத்துங்க, அப்ளை பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் நவ், ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் லெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்கும்னாக்கில், ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் நவ் கொடுத்தீங்கன்னாக்கில் ஒரு இமெயில் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ உங்கள் இமெயில் ஐடியில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 20 MB வரும். அந்த ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிங்கனாக்கில், லாகின் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏயில் பார்த்தீங்கன்னா ஒரு 77 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு சர்க்கிள் டாட் டாகிள் பட்டன் இருக்கும். நீங்கள் ரைட் சைடு லைக் ஸ்வைப் பண்ணலாம், இல்லை லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணலாம். ஸோ பேசிக்கான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி லைக் 75 கொஷின்ஸும் சால்வ் பண்ணிட்டீங்கனாக்கில், அதுக்கப்புறம் செக்ஷன் பி இதில் பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு 400 வேர்ட்ஸ்க்கான ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிடும்.